பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் பார்க்குற போது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ பிஸ்னஸ் பரவாயில்லைங்கிறதுக்காக பிஸ்னஸில் பெருசாக ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பாராத விதமாக திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் வேலையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. ஸோ எந்த ஜாபில் இருந்தாலும் சரி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாருடைய ஒரு ரிலையபிளாக அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. இதுவே இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய கெரியரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நான் இந்த மாதத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க. எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த மாதத்தில் ஒரு கடன் அடைக்கிறதுக்காக ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் மணி ரொட்டேஷன் நல்லா இருந்தால் கூட நான் சொன்னதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணுறவங்க இந்த மாதம் பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருக்காங்க, அடுத்த சகோதரர் இருக்காங்கன்னா அவர்களால் நன்மைகள் உண்டு. உறவுகள் விஷயத்தில் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப அவசியம் இருந்தாலும் இல்லையா, ட்ராவல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வங்கள் இருக்கோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.